அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா Kubota MU 4501 டூ வீல் டிரைவ் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய 45 SP கேட்டகரியில் ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு மாடலான MU 4501 அதோட பேலர் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. அதே மாதிரி இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூசர் ஃபீட்பேக்கு ப்ளஸ் Mahindra Baler வந்து இவங்க பின்னாடி அட்டாச்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த Mahindra Baler எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதோட ஃபீட்பேக்கும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த Kubota MU 4501 பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாப்பனீஸ் டெக்னாலஜி பேஸ் பண்ணி வரக்கூடிய டிராக்டர் 45 SP கேட்டகரியில் இருக்கும். இதோட 4 சிலிண்டர் இன்ஜின் கான்செப்டில் வருங்க. இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் லெஸ்ஸு, ஹை ஃபியூல் எஃபிஷியன்ட்டு அந்த மாதிரி இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போது 45 SPயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு ஃபியூல் எஃபிஷியண்ட்டான டீசல் சிக்கனமாக இருக்கக்கூடிய ஒரு டிராக்டர்னால் அதை வந்து Kubota MU 4501 சொல்லலாம். அந்த மாதிரி இன்ஜின் டிசைன் தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இதில் ஆப்ரேட்டர் கம்ஃபர்ட் இருக்கணுங்கிறதுக்காக வைப்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. மற்ற பிராண்டு டிராக்டர் கம்பேர் பண்ணுறப்போ வைப்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. கீர்ஸும் பார்த்தீங்கன்னா சைடு கீர் கொடுத்துருக்காங்க. பெடல் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் சஸ்பெண்டட் பெடல் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கு கிளச் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டபுள் கிளச் ஆப்ஷனோட வரும். கிளச்சு பார்த்தீங்கன்னா பிரேக் பார்த்தீங்கன்னா இதில் OAB பிரேக், ஆயில் இமர்ஸ்டு மல்டி டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்பவுமே ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு டிராக்டர்னால் ஒரு 45 SP டிராக்டரில் ஒரு Kubota MU 4501 சொல்லலாம். Kubota யூஸ் பண்ணியிருந்தால் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். 45 SP கேட்டகரியில் 4 வீல் டிரைவாக இருந்தாலும் சரி, 2 வீல் டிரைவாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது ட்ரைலேண்ட் ஒர்க்கில், இல்லை பட்லிங்கில், இல்லை மற்ற எந்த ஒர்க்லையும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி Mahindra Baler எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது, மெயின்டெனன்ஸ் வைஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். லோ தேர்டு கீழே ஆப்ரேட் பண்ணுறாங்க. PTOவில் பார்த்தீங்கன்னா 540 எக்கனமி, அதாவது 750 RPM 750 RPMல செட் பண்ணி ஓட்டுறாங்க. ஏன்னா இது ஒரு ஹை ஸ்பீட் இன்ஜினு. ரேட்டட் RPM பார்த்தீங்கன்னா PTOவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். 540க்கு 2000 RPMக்கு மேலே இருக்குதுங்க. அதனால் இவங்க எக்கனாமிக் PTOவில் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. PTO ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ப்ரோ வணக்கம், உங்கள் பேருங்க? வணக்கண்ணா, மணி. எந்த ஊர்லேருந்து வரீங்க? தெடாவூர்லேருந்துங்க, சேலம் மாவட்டம் தெடாவூர். சரிங்க. எத்தனை வருஷமாக வண்டி ஓட்டுறீங்க? நான் 5 இயர்ஸாக ஓட்டிகிட்ருக்கேன். 5 வருஷமாக Kubota தான் ஓட்டுறீங்களா, வேறு வண்டி ஓட்டுறீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு Mahindra ஓட்டிகிட்டு இருந்தேன். சரிங்க. இப்போ Kubota ஓட்டிட்டு. Mahindraவில் என்ன மாடலு? Mahindra 500 ஓட்டிட்டு. சரி சரிங்க. இப்போ Kubota எடுத்துக்கிறீங்க. ஆமாம். இது உங்கள் சொந்த வண்டிங்க? ஆமாம், சொந்த வண்டி. எத்தனை மணி நேரம் ஓட்டிக்கிறீங்க? இப்போ 1500 ஓடிக்கிறேன். சரிங்க. ஓட்டின வரைக்கும் எப்படி இருக்குதுங்க கம்ஃபர்ட்டெல்லாம்? ஓட்டின வரைக்கும் பரவாயில்ல, வண்டி நல்லா ஹீட் ஆகாமல் நல்லாவே இருக்குது. சரிங்க. மைலேஜ் எப்படிங்க? மைலேஜ் இப்போ Mahindra ஈக்குவல் பார்க்க போல ஒரு 6 லிட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் போல இருக்குது. சரிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பேலர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க? இதுக்கு ஒன்லி பேலர் மட்டும் தான், மீதி உழவு கிட்ட எல்லாமே Mahindra இருக்குது. சரிங்க. அப்போ என்னென்ன ஏரியாக்கெல்லாம் போய் யூஸ் பண்ணுறீங்க பேலர்? தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறோம், கர்நாடகா போகிறோம், ஆந்திரா போகிறோம். சரிங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ஓட்டுறோம். என்ன ரேட்டுக்கு ஓட்டுறீங்க ஆவரேஜாக எங்களுக்கு 35 வருது. 35 ரூபாய்க்கு ஓட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போது மைலேஜ் எப்படிங்க பேலர் ஓட்டுறதுல எதை பொறுத்து மாறுதுங்க? எதை பொறுத்துனா ஈரத்தை பொறுத்து மாற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மேட்டு கடை இருந்தால் நல்லா ஒரு 2 1.25 போயிடும். சரிங்க. ஈரக்கடை இருந்தால் ஒரு 2.5 மேக்ஸிமம் 2.5 ஓடிடும். அதாவது இருக்க கால்நடை பொறுத்து தான் இருக்குது. கொஞ்சம் கைனியை பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்க. இப்போ நீங்கள் ஓட்டின வரைக்கும் அதிகமான கட்டு எங்கே விழுந்துருக்குது ஏக்கரால், ஒரு ஏக்கரால்? நாங்கள் ஓட்டின வரையிலும் செய்யாறில் கட்டு செம்மையாக விழுந்துருக்கு. சரிங்க. ஏக்கர் 90 கட்டு விழுந்திருக்கு. அதுமாதிரி கோட்டைப்பட்டினம் ஏரியாவில் அங்கே ஏக்கர் 70-80 கட்டு விழுந்திருக்கு. இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் காட்டுமன்னார் கோயில்னு சொல்லிட்டு அங்கே போனீங்கன்னா ஏக்கருக்கு 100 கட்டு வரலுமே விழுந்திருக்கு. சரிங்க. அங்கெல்லாம் செய்யாறு புல்லு. இப்போ ஒரு ஏக்கர் எவ்வளோ நேரம் ஓடுங்க? இருக்கே தாளை பொறுத்து. சரிங்க. இப்போ என்னென்ன கீரில் யூஸ் பண்ணுறீங்க பேலர் ஓட்டுறதுக்கு? பேலர் ஓட்டுறதுக்கு ஐவஸ்லையும் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது லோ தேர்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பில்லை பொறுத்து நீங்கள் லோ தேர்டில் ஓட்டினா டீசல் மைலேஜ் வண்டி கண்டிஷன் கரெக்டாக இருக்கும். டீசல் போகாமல் நிற்கும். சரிங்க. நம்மளுக்கு சேவ் அதிகமாக இருக்குது. வண்டி சருன்னு போகாது, வண்டி பொறுமையாக இருக்கும், ஆனால் மைலேஜ் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்க. அதுக்கோசம் தான் லோ தேர்ட் போட்டு ஓட்டுறது. பேலருக்கு லோ தேர்ட் ஓகே. ஓகேங்க. இப்போ பில் அதிகமாக இருந்துச்சுன்னா லோ 4 கூட போட்டு யூஸ் பண்ணிங்க. பில்லு லோ 4 அதாவது கம்மியாக இருந்து இந்த மாதிரி நெட் வயலாக இருந்ததுன்னா சரிங்க. ஃபுல்லாக லென்த்தாக இருந்ததுன்னா லோ டாப்பில் போட்டு ஓட்டலாம். ஓகேங்க. வண்டி வேகமாக போகும், தாளம் எடுத்துக்கும். பில்லு அதிகமாக இருக்கலாம் லோ தேர்டு தான். லோ தேர்டில் ஆஸ்பா கரெக்டாக வச்சுட்டு இன்னும் RPM ஒரு 15 RPM வைக்கலாம், வச்சு ஓட்டலாம். இப்போ நான் 13 தான் வைக்கிறேன். சரிங்க. இப்போ PTOவில் என்ன RPM போட்டு யூஸ் பண்ணுறீங்க? நான் 750 யூஸ் பண்ணிக்கிறேன். எக்கனாமிக் PTOவில் தான் யூஸ் பண்ணுறீங்க. பேலர் என்ன பேலர் எடுத்துக்கிறீங்க? கோமதி. புதுசாக எடுத்தீங்களா? புதுசாக இதோட. சரிங்க. ஏன் கோமதி எடுக்கிறதுக்கான ரீசன் என்னங்க? ஏன் நம்மள்ட்ட இருக்க ரொட்டேட்டரி எல்லாமே கோமதி தான். சரிங்க. அதனால் இதுக்கும் கோமதி எடுக்குங்கிற ஒரு ஐடியா.
இதுவும் கோமதி எடுக்குங்கிற ஒரு ஐடியா. கோமதி எனக்கு பிடிச்சது கோமதி எடுத்துக்கிட்டேன். சரிங்க. இப்போ யூஸ் பண்ண வரைக்கும் குபோட்டா நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. சரிங்க. இப்போ ஈரமான இடத்துலலாம் போய் யூஸ் பண்ணுறப்போ 2 வீல் டிரைவ் டிராக்டர் பத்துதுங்களா இல்லை 4 வீல் டிரைவ் இருந்தால் நல்லா 2 வீல் டிரைவ் போதும். சரிங்க. பேலர் சேராக இருந்தாலும் வண்டி வெளியே வந்துடும். அது நல்லா இருக்கு. சரிங்க. 2 வீல் டிரைவே போதுங்க பேலர் ஓட்டரை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து நீங்கள் பார்த்த வரைக்கும் எந்த ஹார்வெஸ்ட் வந்து நல்லா இருக்குதுங்க பெல்ட் மிஷினில்? ஹார்வெஸ்ட்னு சொல்ல போனால் ஜாண்டியர் இப்போதைக்கு பெஸ்ட்டாக இருக்குது. பெல்ட் வண்டி இல்லைங்க? பெல்ட் வண்டியில் கரெக்டாக ஓகே, கிளாஸ் எல்லாமே நல்லா இருக்கு. சரிங்க. இப்போ குபேட்டாவில் விட்டுருக்காங்க. ஆனால் குபேட்டா நம்ம இன்னும் ஓட்டி பார்க்கல. ஓகேங்க. அது ஓட்டி பார்த்தா தெரியும் என்ன கண்டிஷன் சொல்லிட்டு. ஆனால் குபேட்டாவில் அண்ணா எடுத்திருக்காங்க. ஓகேங்க. அதில் 4 வீல் டிரைவில் மிஷின் ஹார்வெஸ்ட் எடுத்திருக்காங்க. சரிங்க. வண்டி சூப்பராக இருக்கு. செய்யார் ஃபுல்லாக அவங்க தான் ஓட்டினாங்க. ஓகே. நல்லாவே ஓட்டினாங்க. செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. 4 வீல் டிரைவ் எடுத்துக்கலாம். ஆமாம். சரிங்க. ஓகேங்க. ரொம்ப நன்றிங்க. ஓகே. இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா சுராஜ் 744 XMும் குபோட்டா 2 ஓடிட்டு இருக்குதுங்க. குபோட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ தேர்ட் கீழ ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது சஸ்பெண்டட் பெடல் ஆப்ஷனோட வருங்க. உங்களுக்கு பிரேக்கு கிளச் எல்லாம் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டட் பெடலோட ஆப்ஷனோட வரும். அதனால் பிரேக்கு கிளச் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா குபோட்டா வந்து ரொம்ப மைலேஜ் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுக்குறாங்க. மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறப்போ குபோட்டா வந்து நல்லா மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுக்குறாங்க. மேலும் இந்த வைக்கோல் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேலரெல்லாம் ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா லேண்டு வந்து ட்ரையாக இருக்கணும். இந்த மாதிரி ட்ரையாக இருந்தால் மட்டும்தான் பில்லு வந்து வேஸ்ட் ஆகாமல் நல்லா எஃபிஷியண்ட்டாக நம்ம கட்டு வந்து கொடுக்க முடியும், ரிசல்ட் வந்து கொடுக்க முடியுங்க. இப்போ ஈரமாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பில்லு வந்து சேரமாங்க. அந்த டயர் தாரையில் வந்து பில்லு வந்து மாட்டுதுன்னா அப்படியே அமுங்கிடும், கீழே வந்து அப்படியே அமுந்துருங்க. அதனால் வந்து அந்த பில்லு வந்து அந்த இடத்துல சேதமாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ட்ரையாக இருந்துச்சுன்னா டயரே மேலே போனாலும் அந்த பில்லு வந்து வேஸ்ட் ஆகாது. இதுதான் பேசிக்கான ஒரு கான்செப்ட் பேலர் ஓட்டுறதை பொறுத்த வரைக்கும். இது குபோட்டா பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் இன்ஜின் கான்செப்டில் வருங்க. குபோட்டா பார்த்தீங்கன்னா அதாவது ரேட்டட் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறப்போ, இன்ஜினை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் ரேட்டட் ஆர்பிஎம் கம்மியாக இருக்கும். ஆனால் வைப்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. மற்ற பிராண்ட் இன்ஜினை கம்பேர் பண்ணுறப்போ ஆப்ரேட்டர் கம்ஃபர்ட் வைஸாக இருக்கட்டும் இல்லை மைலேஜ் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மற்ற பிராண்டோட இது வெயிட் பேலன்ஸ் வந்து பக்காவாக பண்ணியிருப்பாங்க. அதாவது பட்லிங் ஒர்க்லலாம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரொம்பவுமே எல்லா வண்டியோட இது கொஞ்சம் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் பட்லிங் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி ட்ரைலேண்ட் ஒர்க்கும் சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி டிராக்டர் தான் டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்கும். இது ஃப்ரண்ட் ஆக்சில் 4 வீல் டிரைவ் வந்துச்சுன்னா பெவல் கீர் ஆக்சில் வரும். ரியர் ஆக்சில் பார்த்தீங்கன்னா புல் கீர் ரிடக்ஷன் ஆக்சில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி மகேந்திரா பேலர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. மேலும் நீங்கள் குபோட்டா யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பேலர் ஒர்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் என்ன பேலர் யூஸ் பண்ணுறீங்க, அந்த பேலர் எப்படி இருக்குது, மகேந்திரா பேலர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.